ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போடுங்க. அப்புறமா நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை போடுங்க. நான் இன்றைக்கி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருக்கேன். பருப்பில் என்னென்ன சேர்க்கணுன்னா, 1 டம்ளரில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/2 டம்ளர் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன். 1 தக்காளி, 1 வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. பருப்பை சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. சாம்பார் நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கி வச்சுருங்க. இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சிம்பிளான சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளான சாம்பார் ரெசிபி யார் வேணாலும் பண்ணலாம். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட பண்ணலாம். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.